நீங்கள் மறைச்ச இந்த 15 கோடிக்கு 1.5 கோடி ரூபா அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதான் வழக்கு. விஜய் என்ன சொல்கிறாரு, தான் ஒரு தூய சக்தி. எந்த தூய சக்தி வந்து கருப்பு பணம் வாங்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று கோர்ட்டில் நடந்த ஆர்கியூமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வீட்டுக்கு நாங்கள் அன்னைக்கு சீசருக்கு போகலைன்னா, சர்ச்சுக்கு போகலைன்னா விஜய் மாட்டிருக்க மாட்டார். விஜய் மாட்டிக்கிட்டார். அவர் 15 கோடி வாங்கினது அவர் தான் சொல்கிறார், நாங்கள் சொல்லலை. நாங்கள் வந்து ரொம்பலாம் தோண்டலை. அவரே சொல்கிறார், முதல்ல 5 கோடினார், அப்புறம் 10 கோடி, மொத்தம் 15 கோடி சொல்லிட்டார். அதனால் ஒரு 15 கோடி வாங்கினது உண்மைங்கிற காரணத்தினால தான் இந்த ஃபைனை போட்டிருக்கோம். இந்த ஃபைனை கட்ட சொல்லுங்கள். இந்த லிமிடேஷன் பீரியடுக்காக தான் இந்த கோர்ட்டில் போகிறாங்க. ஹைகோர்ட் தலையில் கோர்ட் என்ன சொல்லுது, நீ வந்து 3 வருஷம் முன்னாடி திருட்டினா திருட்டு இல்லை, அதான் 3 வருஷம் ஆயிடுச்சுல ஒரு ஆனர், அதை மறந்துடுங்களே, மறந்து மன்னிச்சு விட்டுருங்களேன்னு விஜய் கேட்குறாரு. அப்போலாம் மறைச்சு மன்னிக்கலாம் முடியாது. நீ வேறு எதுக்காவது அப்பீல் போகிறதுனா போய்க்க. நீ இது போட்டது அபராதம் சரியா தவறாங்கிற அப்பீலுக்கு நீ போய்க்காம அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. நான் சொல்கிறேன், எல்லா நடிகர்களும் இந்த மாதிரி பண்ணுவாங்க, நிறைய நடிகர்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பிளாக் மணிலாம் புழங்கும். ஆனால் சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஒரு நடிகர் விஜயாக மட்டும் இருந்தால் இது சிக்கலே இல்லை. என்னமோ பண்ணிக்கப்பா, உன் ஃபீல்டு அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கூட நம்ம விட்டுறலாம். தான் ஒரு தூய சக்தின்னு டிக்ளேர் பண்ணுறீங்க இல்லையா, டிக்ளேர் பண்ணிட்டு நான் வந்து கருப்பு பணம் வாங்குவேன், கருப்பு பணத்துக்கு ஃபைன் போட்டால் கூட கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு நீ என்ன தூய சக்தி அப்படிங்கிற முதல் கேள்வி.